டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் டாக்டர் அனிதா விஜய், விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலர். இன்னைக்கு செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வேர்களை தேடி ஸ்கீம். இது ரொம்ப கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லையா? ஆமாம், இது இப்போ தான் புதுசாக கவர்மெண்ட் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன் சர்ச் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்மளுக்காக இது பிரத்யேகமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது குறிப்பாக யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் முழுதும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் வாழ்கிற இளைஞருக்காக இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம வேறு வேறு ஊர்களில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க தமிழ் வாழ் மக்கள். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அங்கேயே வளர்ந்துருப்பாங்க. ஸோ ஒரு நாள் இடையில என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட தமிழ் கலாச்சாரம், தமிழோட பண்பாடு, தமிழோட ரூட்ஸை அவங்க மறந்து போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கும் அதெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இளைஞர்கள், அதாவது தமிழ் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஊருக்கு அழைச்சிட்டு நம்ம ஊரில் நடக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த கலாச்சார இந்த ஃபெஸ்டிவ்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அங்கெல்லாம் அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற இளைஞர்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எது அப்படின்னு காட்டுறதுக்காக. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பாரம்பரிய பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பில்டிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரிப்பன் பில்டிங் எடுத்துக்கலாம், ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கலாம், சாந்தோம் கத்தீட்ரல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சென்ட் தாமஸ் மவுண்ட் கத்தீட்ரல் இருக்குது, அப்புறமா இந்த காஞ்சிபுரம் கோவில்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே பண்டைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட், நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டுமே அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச இகின் போத்தம்ஸ், அது ஒரு லைப்ரரி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே நம்மளோட ரூட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது. அது இன்னும் மேலும் பார்த்திங்கன்னா நிறைய தஞ்சை கோயில் இருக்குது, காஞ்சிபுரம் கோயில் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் சென்ட் தோம் சர்ச் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அதோட ஸ்பெஷாலிட்டியை இவங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஆபரணங்கள் சொல்வோம். ஸோ அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின அந்த ஆபரணங்கள், அதோட ஸ்பெஷாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பண்டைய காலத்தில் ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது நீர் வேளாண்மைன்னு சொல்லுவோம். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம ஊரில் பண்ணியிருக்காங்க. இது அந்த காலத்து அந்த காலத்தில் பண்ண அந்த ஒரு விஷயத்தை இந்த ஃபாரினில் இருக்க நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதை எடுத்துரைத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே புரிய வச்சு பண்ணுறது தான் இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா அந்த கலை, அந்த ஹார்ட் அண்ட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே இவங்களுக்கு பிரத்யேகமாக சொல்லிக் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாரம்பரிய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம அதோட பியூட்டிஃபிகேஷனும் அதோட இம்பார்ட்டன்ஸும் நம்ம இளைஞருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இதுக்கு திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூலயமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கும் இருக்குது. அதாவது இந்த ஃப்யூச்சரில் இதுக்கான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டும், இதுக்காக இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்கும். இது மெயினாக பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது மெயினாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோக்கல் எக்கனாமியை ஒரு பூஸ்ட் பண்ணுற லெவலில் இருக்கும். ஸோ நம்மளோட இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகும்போது நம்மளோட இடமும் பாப்புலர் ஆகும், ஃபாரினர்ஸ்க்கும் பாப்புலர் ஆகும், நம்மளோட தமிழ் வெளிநாட்டில் வாழ்கிற தமிழ் இளைஞர் அவங்களுக்குமே ரொம்ப பூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரும் நாட்களில் வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.